வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல்பவானியில் 22 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா 15 சென்டிமீட்டரும், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி எமரால்ட், விண்ட்வர்த் எஸ்டேட் தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி குந்தாபாலம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லா தலா 11 சென்டிமீட்டரும், நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், பார்வுட், கூடலூர் பஜார், செருமுள்ளி தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல்கூடலூர் 9 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ 8 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சின்கோனா, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை பிஏபி, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி நடுவட்டம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி கிளன்மார்கன் 4 சென்டிமீட்டரும், நீலகிரி உதகமண்டலம், தேனி பெரியாறு, நீலகிரி கேத்தி, சாந்தி விஜயா பள்ளி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி நாலுமுக்கு, வேலூர் விரிஞ்சுபுரம், தேனி தேக்கடி, திருப்பூர் திருமூர்த்தி அணை, கன்னியாகுமரி பாலமூர், திருநெல்வேலி ஊத்து, திருப்பூர் திருமூர்த்தி ஐபி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் ஆழியார், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினப்பட்டி, சேலம் ஏற்காடு, தென்காசி குண்டாறு அணை, திருநெல்வேலி காக்காட்சி, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், தருமபுரி பென்னாகரம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, சேலம் டேனிஷ்பேட்டை, கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம், நீலகிரி கல்லட்டி, கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், நீலகிரி கிண்ணக்கோரை, திருநெல்வேலி மாஞ்சோலை, கள்ளக்குறிச்சி அரியலூர், நீலகிரி கெத்தை, நீலகிரி பர்லியார், தேனி உத்தமபாளையம், திருவண்ணாமலை ஆரணி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஜூலை 19ஆம் தேதி வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 19 முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் மத்திய வங்கக்கடல், தென் வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
ஜூலை 20ஆம் தேதியன்று மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென் வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 21ஆம் தேதி வரை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு அரபிக்கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.